ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு BanuSameesKitchen. நான் இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நாம் இதில் கார்ன்ஃப்ளவர், கோதுமை மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. வெறும்னே 3 பொருள் வச்சு தான் சேர்க்க போகிறோம். இந்த ஹல்வா டேஸ்ட்டு நான் ஷியோராக சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்வீங்க. அந்த அளவுக்கு வாயில் வச்சா கரையிற அளவுக்கு இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு தண்ணியில் நல்லா போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் குக்கரில் வேக வைக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். ஹை ஃப்ளேமில் 2 விசில் வைங்க போதும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் எடுக்கோங்க. 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் இது நல்லா ஆறின பிறகு இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது மேலே இருக்கிற தோலை நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தோல் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு நான்ஸ்டிக் பேனோ கடாயோ எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த நாட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த சக்கரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இதை கைவிடாமல் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. லைட்டாக நமக்கு கட்டிகள் மாதிரி வரும், பரவாயில்ல, அது நம்ம கிண்ட கிண்ட அதுவே கரைஞ்சி போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் இதை கிண்டி விட்டுட்டே இருங்க. ஹல்வானாலே இந்த கிண்டுற ப்ராசஸ் தாங்க ஜாஸ்தி. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள், அந்த கட்டிகள் அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸாக்டாக டைம் பிரகாரம் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜில் இருக்கணும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பன் ஸ்டேஜில் இருக்கும். ஒரு எக்ஸாக்ட் டைம் படி ஒரு 3 நிமிஷம் நீங்கள் இதை கிண்டினாலே போதும். இப்போ நாம் நெய்யை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய்யை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டேன். 2 நிமிஷம் இதை மறுபடியும் கிண்டி விடுங்க. இந்த டோட்டல் ப்ராசஸ்க்கு நெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் தான் தேவைப்படும். நெய் எல்லாமே உறிஞ்சதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் நாம் இதில் மிச்சம் இருக்கிற நெய்யை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து தாங்க கிண்டணும், ஒரேடியாக நெய்யை சேர்த்துடக்கூடாது. இப்போ மிச்சம் இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் இதில் சேர்த்துட்டேன். மறுபடியும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கிண்டி விடுங்க. அந்த நெய் எல்லாமே உறிஞ்சிரும். இந்த ஹல்வா பார்த்திங்கன்னா நீங்கள் இது சக்கரவள்ளி கிழங்குல தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், கொஞ்சம் எடுத்து இப்படி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நூல் நூலாக ரிப்பனாக வரும். இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் இதை கிண்டி விடுங்க போதும். அந்த நெய் எல்லாமே உறிஞ்சு அந்த பேன்லேருந்து அப்படியே இந்த ஹல்வா ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டு கன்சிஸ்டன்சி. பாருங்கள், அந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, நெய் அப்படியே சைடில் மிதந்து வரணும். இப்போ நம்ம இதை அடுப்பை அணைச்சிட்டு சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான சக்கரவள்ளி கிழங்கு ஹல்வா நமக்கு ரெடி ஆயாச்சு. 10 நிமிஷம் தாங்க எடுக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணுங்கள். ஷியோராக இந்த ஹல்வா உங்கள் ரெசிபி லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.